தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பகுதி 2. தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இதனை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியத்தில் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உயர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியம் 571. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் செய்தி பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இடம்பெற்றுள்ளது. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, கார் 40. எவ்வளவு அழுத்தினாலும் திரவத்தின் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள்நாளி என்ற பாடலில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்பது அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இக்கருத்து திருவள்ளுவமாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவமாலை. தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள இன்றைய அறுவை மருத்துவத்திற்கான கூறுகள் வியப்பளிக்கின்றன. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 18 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு 18. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. தமிழில் பயின்ற சில அறிவியல் அறிஞர்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் கை சிவன்.